ஸ்பெஷலான எல்லா பஞ்சாபி தாபாக்கள்லயும் கிடைக்கக்கூடிய பேபிகார்ன் மகாராணி தாங்க இப்ப செஞ்சிருக்கோம். இந்த பேபிகார்ன் மகாராணி செய்யறதுக்கு நம்ம பேபிகார்ன் ஒரு கப் எடுத்துட்டு அதை வந்துட்டு நாலா கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பவுல்ல ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேபி கார்ன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது பொரிச்சு எடுக்கிறதுக்காக அடுப்புல கடாய் வச்சுட்டு அதுல எண்ணெய் சேர்த்திருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேபி கார்னை ஒவ்வொரு பீசஸா எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாங்க. எல்லா பேபி கார்னும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுல 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதுல 7-8 முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த முந்திரி, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல லேசா உப்பு தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பேபிக்கான இதுல சேர்த்துட்டு அதுக்கு மேல 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈரோடு மக்களும் சரி, ஈரோட்டுக்கு வெளியில இருந்து ஈரோட்டை மிஸ் பண்ற மக்களும் சரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.